யோவான் எழுதின சுவிசேஷம் 21ஆம் அதிகாரத்தை நீங்க திருப்பிக் கொள்ளும்படியாக உங்களை அன்போடு கேட்டுக்கொள்ளுகிறேன். Hallelujah. Gospel of Saint John chapter 21 முதல் வசனத்தை பார்க்கும்போது, இவைகளுக்கு பின்பு இயேசு திபேரியா கடற்கரையில மறுபடியும் சீஷருக்கு தம்மை வெளிப்படுத்தினார். வெளிப்படுத்தின விவரமானது சொல்லி அடுத்து 14ஆம் வசனத்துல பாத்தீங்கன்னா, இயேசு மரித்தொழுந்து எழுந்த பின்பு தம்முடைய சீஷருக்கு அருளின தரிசனங்களில் இது 3வது முறை. ஆமென். ஹல்லேலூயா. சோ இந்த இடத்துல பாத்தீங்கன்னா, ஆமென், ஒரு சிச்சுவேஷன் நமக்கு எல்லாரும் தெரிஞ்ச நமக்கு ஏற்கனவே எல்லாம் இது தெரியும் தான். இயேசு நோபடி எக்ஸ்பெக்டட், அவருடைய டிசைபிள்ஸ் ஒருத்தர் கூட எதிர்பார்க்கல இயேசு கொல்லப்படுவாருன்னு. Hallelujah. And they never thought Jesus is going to die. இவ்வளவு சீக்கிரம் எல்லாம் நடக்க போகுதுன்னு தெரியாது. அவங்க இயேசுக்கு டிசைபிள் ஆகி அந்த 3 வருஷத்துல முடிவுல இவ்வளவு பயங்கரமான காரியம் நடக்கிறது. அவர்களுக்கு இருந்த ஒரே நம்பிக்கை இழந்து போனதா நினைக்கிறாங்க. அவங்களுடைய எதிர்காலம் முடிஞ்சிருச்சுன்னு நினைக்கிறாங்க. ஹல்லேலூயா. அடுத்து இப்ப என்ன செய்யறதுன்னு தெரியலன்னு சொல்லி அவங்க வாழ்கிறதை பார்க்கலாம். அப்போ அந்த நேரத்துலதான் they think about going to their old tradition. அவங்க விட்டு வந்த இடத்துக்கு போகலான்னு சொல்லி, விட்டு வந்த வேலைக்கு போகலான்னு சொல்லி பேதுரு டிசைட் பண்ணி தன்னோட ஒரு குரூப்பை கூட்டிட்டு அவர் என்ன பண்றார், மீன் பிடிக்க போகிறதை நாம் பார்க்கலாம். ஆமென். ஹல்லேலூயா. even though இயேசு மரித்து உயிரோடு எழுந்த பிறகு மகதலேனா மரியாளுக்கு தரிசனமாகிறாரு. பிறகு எம்மாவூருக்கு போன சீஷர்களுக்கு அவர் தரிசனமாகிறாரு. பிறகு அன்னைக்கு சாயங்காலத்திலேயே நீங்க பாத்தீங்கன்னா, ஹல்லேலூயா, இவங்க கூடியிருந்த இடத்துல இயேசு பூட்டியிருந்த வீட்டுக்குள்ள வந்து அவர் தரிசனமாகிறாரு. அடுத்தது பாத்தீங்கன்னா, அந்த இடத்துல தோமா இல்ல, தோமா இருக்கிற 7 நாள் கழிச்சு தோமா இருக்கிற நேரத்துல கூட வராரு, தன்னை வெளிப்படுத்துகிறார். இதெல்லாம் பார்த்த பிறகு கூட அவர்களுக்குள்ள என்ன வரலங்க, ஏதோ ஒரு பயம், ஏதோ ஒரு கலக்கம். யாரும் இல்லையே, நம்ம இப்போ இது இல்லைனாக்கா என்ன பண்றது, நம்ம அடுத்த வேலைக்கு என்ன பண்றதுன்னு சொல்லி பேதுரு தன் விட்டு வந்த அந்த தொழிலுக்கு போகிறான், மீன் பிடிக்கிற வேலைக்கு போகிறான். ஹல்லேலூயா. அந்த போகிற நேரத்துல ஆண்டவர் சரி ஏதோ போங்கப்பான்னு விட்டுறல. ஹல்லேலூயா. he came to them. அவரிடத்துல அவர் இயேசு வந்தாரு, அவர்கள் இருக்கிற இடத்துல வந்தாரு. அவங்க எந்த இடத்துல இருந்து புறப்பட்டு போனாங்களோ அந்த இடத்துக்கு இயேசு வந்து காத்து கொண்டு இருக்கிறாரு. ஆமென். ஹல்லேலூயா. as he went, அவர்கள் இரவெல்லாம் கஷ்டப்பட்டு ஒரு மீனும் கிடைக்காம வெறுமையாய் திரும்புகிற நேரத்துல அவங்க தூரத்துல இருந்து அந்த போட்ல வராங்க. வரும்போது யாரோ ஒருத்தர் கடற்கரையில நிக்கிறாங்க. அவர் சொல்றாரு, உங்க வலைகளை இன்னொரு பக்கம் போடுங்கன்னு சொல்லும் போது அவங்க வலைய போடுறாங்க. அப்ப கூட அவங்க இயேசுன்னு தெரியாது. போடும்போது வலை கிழியத்தக்கதாக மீன் கிடைக்கிறது. அப்போ யோவான் சொல்றாரு பேதுரு கிட்ட, அது இயேசுன்னு சொல்லும் போது இயேசு உடனே பேதுரு தண்ணியில குதிச்சு அவர் நீந்தி கொண்டு இயேசு கிட்ட வருவாரு. ஆமென். ஹல்லேலூயா. இப்ப இயேசு நல்லா கவனிங்க, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து ஒருவரையும் கடிந்து கொள்ளல. நான் உங்களுக்கு தரிசனமானனே, நான் பூமியில உயிரோடு இருக்கும்போது இவ்வளவு காரியத்தை சொன்னனே, கொஞ்சத்துல நீங்க என்ன பண்ணிட்டீங்க, தவறி போயிட்டீங்களே, விலகி போயிட்டீங்களே, என் மேல நம்பிக்கை இல்லாம போயிட்டீங்களேன்னு சொல்லல. மாறாக அந்த இடத்துல அவர்களுக்கு என்ன பண்றாருங்க, நம்பிக்கை உருவாக்குகிறத நாம் பார்க்கலாம். Amen. He gives them hope. He came and searched for them to give them the hope. அவர்கள் விட்டு ஓடணும்னு நினைச்சதுல ஆண்டவர் என்ன பண்றாரு, he wanted to call them and send them back to the, அவர்களை அழைப்புக்கு நேராக நடத்துகிறதை நாம் பார்க்கலாம். ஆமென். ஹல்லேலூயா. யோசித்து பாருங்க, அவங்களை கூப்பிட்டு உங்ககிட்ட ஏதாச்சும் இருக்குதாப்பான்னு கேட்கிறாரு. மீனை எடுத்துட்டு வராங்க. ஆனா ஏற்கனவே அங்க கடற்கரையில என்ன பண்ணாரு, அந்த கரையில அவர் என்ன பண்றாரு, மீன்களை அவர் நெருப்புல சுட்டு வச்சிருக்கிறார். இவங்க பிடிச்சதுல கொண்டு வாங்கன்னு சொல்லி அவருக்கு சூடான அப்பத்தையும் மீனையும் கொடுத்து அவர்களை போஷிக்கிறதை நாம் பார்க்கலாம். Amen. Hallelujah. So what God is telling you, இந்த இரவில் அவர்களுக்கு அன்னைக்கு they understood it. அதுக்கு பிறகுதான் பேதுருவை கேட்பாரு, அப்பா 2 பேரும் போகும்போது, பேதுருவே, இவர் எல்லாரை காட்டில் என்னை நேசிக்கிறியா?
அப்ப நான் பேதுரு சொல்றேன், ஆமா ஆண்டவரேன்னு சொல்லும் போது, என் ஆடுகளை மேய்ப்பாயா? சோ ஆண்டவர் முதல்ல அந்த போட்ல வேகும் போது, என் மீன்களை பிடிக்கிறவன மனுஷனை இல்ல, மீனை பிடிக்கிறவன்ல உன்னை மனுஷனை பிடிக்கிறவன் ஆக்குவேன்னு சொன்னவர் இப்போது மறுபடியும் அதை ஞாபகப்படுத்துகிறாரு. மீனனாக்கா ஆத்துமாக்கள் என்பதை ஞாபகப்படுத்துகிறார். But today what God is telling you, amen, hallelujah. நீங்க நம்பிக்கை இழந்து போயிருக்கலாம், எல்லாம் முடிஞ்சு இந்த நம்ம வேலையை நம்ம பார்க்கலாம், இனி ஒரு பிரயோஜனம் இல்லை நீங்க நினைக்கிற பட்சத்துல, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவே அன்னைக்கு சீஷரிடத்துல அவர் வந்தாரு. They didn't go, he came once again. அதே போல இந்த இரவு நேரத்துல God wants to give you hope. உங்கள் நம்பிக்கையை கொடுக்க விரும்புகிறார். ஏன்னா பைபிள் சொல்லுது, அவர் அழைத்தவர் உண்மை உள்ளவரா இருக்கிறாராம், முடிவு பரியந்த அவர் நடத்த வல்லமுள்ளவரா இருக்கிறார். ஆமென், ஹல்லேலூயா. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து சொன்னா, நான் என்ன பண்ணேன், உங்களை திக்கற்றவனாக விடேன், உங்களை நடுவழியில நான் விட்டுற மாட்டேன் என்று ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து வாக்கு கொடுத்திருக்கிறார். ஆமென். உங்களை எதற்காக பிடித்தாரோ, பவுல் சொல்லுவார், நான் எதற்காக பிடிக்கப்பட்டேனோ அதை பிடித்து கொள்ளும்படி ஆசையாய் தொடருகிறேன் என்று பவுல் சொன்னாரு. ஹல்லேலூயா. எனக்கு ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து இந்த இரவுல என்ன பண்றாருங்க, உங்களுக்கு நம்பிக்கை கொடுக்க விருப்பம் உள்ளவரா, அவர் சித்தம் கொண்டவரா இருக்கிறாரு. ஆமென். ஆர் யூ லாஸ்ட் ஹோப்? உங்களுக்கு நம்பிக்கை இழந்த ஆண்டவர் உங்களை, ஹல்லேலூயா, நம்பிக்கை இழந்த சரி போங்கப்பா நீங்க எப்படியோ உங்க வாழ்க்கையை பார்த்துக்கங்கன்னு அவர் சொல்லல. He came where they lost hope. அவர் இயேசு எங்க வந்தாருங்க, அவங்க நம்பிக்கை இழந்த இடத்துக்கு வந்தாரு. அவங்க இயேசு எங்க வந்தாருங்க, அவர்களை நம்பிக்கை இழந்தவர்களாக தங்களுடைய வழக்கத்தை செய்ய வந்த இடத்துக்கு இயேசு வந்தாரு. ஆமென், ஹல்லேலூயா. இயேசு எங்க வந்தாருங்க, அவர்கள் சோர்ந்து போயிருக்கிற இடத்துல வந்தாரு. சோ ஈவன் டு நைட் உங்க வாழ்க்கையில எங்க நீங்க சோர்ந்து போயிருக்கிறீங்க, நம்பிக்கை அற்று இருக்கிறீங்க, பயப்பட்டு கொண்டு இருக்கிறீங்க, பலவீனப்பட்டு இருக்கிறீங்க, Jesus wants to show himself into that place. உங்க பலவீனப்பட்ட இடத்துல தான் வந்து உங்களை ஆறுதல் படுத்த அவர் சித்தம் கொண்டு இருக்கிறாரு. ஆமென், ஹல்லேலூயா. உங்க மேல இன்னைக்கு நிறைய பேருக்கு பல காரியங்கள் பலது இருக்கிறது, இல்லைன்னு சொல்லல. ஆண்டவருக்கு அன்னைக்கு ஆண்டவர் பார்த்தாரு, 3.5 வருஷம் என்னையே நம்பி என்னை சுத்தி சுத்தி வந்தாங்க, நான் இப்போ மரித்த பிறகு அவர்கள் ஓடினாங்க, என்ன பண்றதுன்னு தெரியாம இருந்தாங்க. அப்போ God wanted them to, தேவன் என்ன பண்ண, அவங்களை கம்ஃபர்ட் பண்ண, அவங்களை ஆறுதல் படணும், மறுபடியும் தட்டி எழுப்பணும்னு நினைச்சு அவர் அந்த இடத்துக்கு வந்தார். ஈவன் டு நைட் அதே தாங்க. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. கர்த்தர் உங்களை கைவிட மாட்டார், கைவிட்டது கிடையாது, கைவிடவும் அவருக்கு விருப்பம் இல்லை. ஆனா கர்த்தர் என்ன எதிர்பார்க்கிறாருங்க, நீங்க இடத்துக்கு அவர் வந்திருக்கிறாரு, அவர் கூப்பிடுறாரு, கேட்கிறாரு. ஆமென், ஹல்லேலூயா. அதுல பேதுரு கவனிக்கல, அன்பான சீஷன் தான் சொல்றான், அது கர்த்தருன்னு சொன்ன போது பேதுருவால என்ன பண்றதுன்னு தெரியல. He was the first person to swim back to Jesus. இன்னைக்கு ஆண்டவர் என்ன எதிர்பார்க்கிறாரு, அவர் நின்று கொண்டிருக்கிறாரு. அவருக்கு தெரியும் உங்களுக்கு ஒண்ணும் இல்லை, அவர் இல்லாம ஒண்ணும் செய்ய முடியாதுன்னு அவருக்கு தெரியும், உங்களுக்கு தெரியும். Amen, hallelujah. He was proving that point. நான் இல்லைன்னா உங்களால ஒண்ணு இல்லப்பா, you will be always zero when I am not there. நான் வந்திருக்கிறேன். when Jesus showed himself, அவருடைய வாயிலிருந்து புறப்பட்டு வந்த வார்த்தை, நீ இந்த பக்கம் அந்த வலையை போடுன்னு சொன்ன போது அதுல 163 மீன்கள் கிடைத்தது என்று சொல்லப்படுகிறது. ஏமன், வலை கிழியத்தக்கதாக மீன் கிடைச்சது, ஆனா வலை கிழியிலையா. ஆண்டவர் ஹல்லேலூயா. கர்த்தர் ஆசீர்வதிக்கும் போது ஆண்டவர் அதுல ஒண்ணு கூட நஷ்டம் அடைந்து போக விடவே மாட்டாரு. Jesus came to that place. Jesus came to the place of desperation. Jesus came to the place of hopelessness. அவர் என்ன பண்ணாருங்க, இந்த அற்புதத்தின் மூலமாக அவர்களுக்கு நம்பிக்கை கொடுத்தார். என்னன்னு, still I am controlling your life. உங்க வாழ்க்கை என் கரத்துல இருக்கிறது, உங்க எதிர்காலம்
ஆலயம் கரத்துல இருக்கிறது. நான் உங்களுக்குரிய காரியங்களை நான் திட்டமிட்டு வச்சிருக்கிறேன். உங்க எதிர்காலத்தை குறித்து நான் நினைத்து வைத்திருக்கிறேன். ஹalleluya. நீங்க நினைக்கலாம் அந்த மீன் பிடிச்சு அப்படியே இருந்துட்டு போயிடலான்னு. நான் உலகத்தை கலக்கும்படியாக உங்களை திட்டமிட்டு இருக்கிறேன். உலகத்திலே என்னுடைய சாட்சிகளாக இருக்கும்படியா நான் திட்டமிட்டு வைத்திருக்கிறேன். ஹalleluya. அந்த திட்டத்தை சத்துரு திருடி கொண்டு போக விடமாட்டேன். நானு பிசாசுடைய தந்திரங்கள் அவன் பிசாச நான் ஜெயிக்க விட மாட்டேன். நான் அழைத்தது நான் என்று சொல்லி அவர்களுக்கு தாம் ஏற்படுத்தின. யோசித்து பாருங்க, அன்னைக்கு இயேசு அந்த கடற்கரைக்கு வராம இருந்திருந்தா அத்தனை பேரும் கொஞ்ச நாள் இருந்திருப்பாங்க, மறிச்சு போயிருப்பாங்க. இயேசு வந்ததுனாலதான் நாம இன்னைக்கு பைபிள்ல இந்த காரியத்தை எல்லாம் படிக்கிறோம். எப்படி இந்த சீஷர்கள் ஹalleluya இயேசுக்கு அன்பான சீஷன் அந்த வெளிப்படுத்தின விசேஷத்துல வரப்போ கடைசி நாட்களை குறித்து எழுதி இருக்கிறதை நாம் பார்க்கலாம். பேதுரு இயேசு குறிச்சு அத்தனை ஹalleluya 1 பேதுரு 2 பேதுரை குறிச்சு அப்போஸ்தலர் நடபடிகளை தன்னுடைய ஹalleluya பேதுரு நடக்கும் போது அவருடைய நிழல் பட்டு சுகமானது என்று எழுதப்பட்டு இருக்கிறது. ஹalleluya. God used everyone in an extraordinary தேவன் ஒவ்வொருவரையும் பயன்படுத்தினதை நாம் பார்க்கலாம். The same Jesus, hallelujah, he's still there. He's awaiting for you. Hallelujah. நீங்க வருவீங்கன்னா ஆண்டவர் என்ன பண்றாருங்க மறுபடியுமாக hallelujah he wants to revive உங்க வாழ்க்கையில ஒரு ரிவைவலை கொண்டு வந்து யோசித்து பாருங்க. ஒருத்தருக்கும் கிடைக்காத பாக்கியத்தை அப்போஸ்தலனாகிய யோவானுக்கு கொடுக்கிற அந்த பத்மு தீவுல ஒண்ணு இல்லாத இடத்துல அவரை கொல்ல நினைக்கிற இடத்துல பரலோகத்தின் மகிமைகளை காட்டுகிறார். ஏமன் பரலோகத்தின் சிங்காசனத்தை தரிசிக்கிற கிருபை யோவானுக்கு உண்டானது. ஹalleluya. கடைசி காலத்துல நடக்கக்கூடிய அத்தனை காரியங்களும் அங்க கடைசியில நியாய தீர்ப்பு எப்படி இருக்க போகிறது, வெள்ளை சிங்காசனம் எப்படி இருக்க போகிறது என்பதெல்லாம் அங்க யோவானுக்கு ஆண்டவர் வெளிப்படுத்தி கொடுத்தாரு. ஆமென். 7 சபைகளுக்குரிய காரியங்களை வெளிப்படுத்தி கொடுத்தார். சபையில தேவன் என்ன எதிர்பார்க்கிறார் என்பதை வெளிப்படுத்தி கொடுத்தார். ஆமென். ஹalleluya. அதுதான் நடந்ததுங்க, அதுதான் நடக்கும். ஆமென். அதே போலதான் பேதுருவுக்கு கூட எத்தனை காரியங்க 3ஆம் அதிகாரத்துல பாத்தீங்கன்னா அப்போஸ்தலர் 3ஆம் அதிகாரத்துல இந்த பேதுரு யோவானும் இந்த தேவாலயத்துக்கு போவது பிறவி முடவனை, பிறந்ததிலிருந்து முடவனாய் இருந்தவனை ஒரு வினாடியில் அவனுக்கு சுகத்தை கொடுத்து ஹalleluya எருசலேமையே கலங்க செய்ததை நாம பார்க்கலாம். ஆமென். ஹalleluya. இந்த அற்புதத்தை பார்த்து 5000 பேர் ஒரே நாள்ல ரட்சிக்கப்படுகிறது, தேவன் கிட்ட வருகிறதை நாம் பார்க்கலாம். ஹalleluya. இந்த பேதுரு செய்த இந்த அற்புதத்தின் மகிமையினால அவர்கள் எல்லாம் ஒருமனப்பட்டு கூடி ஜெபிக்கும் போது தேவ ஆவியானவர் 2வது முறை அவங்க கூடியிருந்த இடத்தை அசைத்தார் என்று வேதம் நமக்கு கற்றுக் கொடுக்கிறது. ஹalleluya. இந்த பேதுரு ஜெபிக்கும் போதுதான் கொர்நேலியுடைய வீட்டுல ஹalleluya தரிசனத்தை கொடுத்து பேதுருவை அனுப்புகிறதை நாம் பார்க்கலாம். ஆமென். இந்த பேதுருவுடைய நிழலை கொண்டுதான் பலர் சுகமாகிறதை நம்ம வேதத்துல நாம் பார்க்கலாம். இந்த பேதுரு தான் அனனியா சப்பேரியாவுடைய வாழ்க்கையில ஆவியானவருக்கு விரோதமா நீங்க பாவம் செய்தீங்கன்னு சொன்ன காரியங்களை நாம் படிக்கலாம். ஆமென். ஹalleluya. யோசித்து பாருங்க, இயேசு அன்னைக்கு அந்த கடற்கரைக்கு வரலன்னா இன்னைக்கு நாம படிக்கிற அந்த அப்போஸ்தலர் நடபடிகளை படிக்கிற அந்த அற்புதமான சாட்சிகளையும் காட்சிகளையும் வெளிப்படுத்தின விசேஷமா நம்ம இன்னைக்கு இல்லாம போயிருந்திருக்கோம். So God's plan has never changed. நீங்க வழி மாறி போக நினைச்சாலும் ஆண்டவருடைய மனசுல என்ன தெரியுங்களா, உங்களை தான் ஏற்படுத்தின அந்த வழியில கொண்டு போகணும்னு அவர் தீர்மானம் பண்ணி இருக்கிறாரு. ஹalleluya. So get up, எழும்புங்க. Don't run, come back to Jesus. ஏதான் பண்ணாரு. அவங்களுக்கு ஏன் போட்டு அந்த அன்னைக்கு இரவெல்லாம் அவங்க தேடி கூட ஏன் மீன் கிடைக்கலன்னா he said நான் வந்தாதான் நடக்கும். ஆமென். அவங்க வாழ்க்கை மாறுவதற்கு you need Jesus. என்னால் அன்றி உங்களால் ஒன்று கூடாதுன்னு யோவான் 15ஆம் அதிகாரத்துல இயேசு சொன்னார். ஆமென். ஹalleluya. நீங்கள் என்னிலும் என் வார்த்தைகள் உங்களில நிலைத்திருக்கணும்னு இயேசு கற்றுக் கொடுத்திருக்கிறார். So arise, எழும்புங்க. Jesus is awaiting for you. Jesus is waiting for you. Come back to Jesus.
போட்டி போட்டு கொண்டு பேதுரு வந்தாருங்க, ஸ்விம் பண்ணி கொண்டு வந்து எல்லாருக்கும் முன்னாடி அவர் தான் வந்தாரு. அதுக்கு பின்னாடி தான் போட்டு வந்தது, அதுக்கு பின்னாடி தான் மற்றவர்கள் வந்தாங்க. Why don't you rush up to Jesus? Jesus is waiting at the shore for you. உங்களுக்காகவே அவர் காத்திருக்கிறாரு. நீங்க எந்த இடத்துல இருந்தாலும், எந்த இடத்துல விழுந்திருந்தாலும், எந்த இடத்துல இருந்து சோர்ந்து போயிருந்தாலும், கொஞ்சம் இருக்கிறது உங்களுக்கு இருக்கிற அந்த கொஞ்ச பலத்தோட நீங்க எழுந்து வருவீங்களா? ஹல்லேலூயா. பேதுரு கிடியோனுக்கு ஆண்டவர் சொன்னார், உனக்கு இருக்கிற இந்த பலத்தோடு நீ புறப்பட்டு போ. உனக்கு இருக்கிற இந்த கொஞ்ச பலத்தை, எனக்கு கொஞ்ச பலம் நினைக்காதே, என்னால முடியாதுன்னு நினைக்காதே. உனக்கு இருக்கிற கொஞ்ச பலத்தோடு எழும்பி நீ பிரகாசிக்கணும். பிரகாசிக்கிறவர் உன்னை நோக்கி வந்திருக்கிறார். நீ பிரகாசிக்கணும். உனக்குரிய மகிமையான காரியங்களை கர்த்தர் வைத்திருக்கிறார். Amen. Hallelujah. If you come, என்னை கனப்படுத்துகிறவனை என் பிதாவானவர் கனப்படுத்துவார் என்று எழுதியிருக்கிறதே. Come, honor Jesus. நீங்க வருவீங்கன்னா, Amen. Hallelujah. உங்களுக்குரிய காரியங்களை தேவன் நிச்சயமாக கொடுப்பார். நிச்சயமாக தேவன் உங்களை உயர்த்துவார். நிச்சயமா பெரிய காரியங்கள் வாழ்க்கையில நடக்க போவது அதிக நிச்சயமா இருக்கிறது. சோ அரைஸ், எழும்புங்க, எழும்புங்க, எழும்பு சீயோனே, உன் தூசியை உதறி தள்ளிவிட்டு எழும்புன்னு சொல்லப்படுகிறதே. அத போல எழும்புங்க, வாங்க. ஹல்லேலூயா. அவருடைய கரம் திறக்கப்பட்டு இருக்குது, விரிவாய் திறந்திரு. கம், embrace him. தேவன் உங்களை எடுத்து மறுபடியும் பயன்படுத்துவார். You are for the season and you are with a reason and you are for this season. எழும்புங்க, வாங்க. May God use you. God mightily உங்களை எடுத்து பயன்படுத்துவாராக. God bless you. God be with you.